முதல்ல இன்னைக்கு எங்களோட தேர்தல் அறிக்கையோட துவக்க விழா 38 வாகனங்களை மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், மத்திய இணை அமைச்சர் சகோதரர் முருகன் அவர்கள், மேலிட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அரவிந்த மேனன் அவர்கள், அண்ணன் H ராஜா அவர்கள், இவர்களெல்லாம் இணைந்து கொடியேற்றி கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கை குழுவின் சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கை மக்களுக்காக, மக்களிடமிருந்து, அதனால் இது 38 மாவட்டங்களுக்கும் போய் மக்களுக்கு என்ன தேவையோ, திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி நடைமுறைப்படுத்த முடியாதவற்றை சொல்லிவிட்டு நடைமுறைப்படுத்தக்கூடியதையும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை போல இல்லாமல், வாழ்க்கை நடைமுறைக்கு எல்லா பிரிவு மக்களுக்கும் என்னென்ன தேவையோ அதை முன்னிறுத்தி இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகனும் கிடையாது, கதாநாயகியும் கிடையாது. இந்த தேர்தல் அறிக்கை தாய், அம்மா. ஆக அம்மா எப்படி எல்லா பிரிவினரையும் அரவணைத்து செல்வார்களோ அப்படி இது எங்களோட தேர்தல் அறிக்கை. அதனால் இந்த தேர்தல் அறிக்கை மிக மிக வெற்றிகரமாக தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தேர்தல் அறிக்கையை பொதுமக்கள் பங்கெடுத்து கொள்ளும் அளவிற்கு கையில் இருந்தே ஒரு நிமிடத்தில் என்னோட தேர்தல் தேவை இது, வாழ்க்கையின் தேவை எது, கோரிக்கை இதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மிஸ்டு கால் நம்பர் கொடுக்குறோம். 7878786060. இதை மிஸ்டு கால் கொடுத்த உடனே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களோட பேர், கோரிக்கை என்ன அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நேராக எங்களோட வெப்சைட்டுக்கு வந்துடும். ஆக மக்களை இதயத்தோடு இதயமாக மக்களை சந்திக்கிறோம், இணையத்தோடு இணையமாகவும் மக்களை சந்திக்கிறோம். அதனால் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறோம், ஃபேஸ்புக் மூலமாகவும் சந்திக்கிறோம். அதனால் ஒரு ஹைடெக்காகவும் சந்திக்கிறோம், அதே நேரத்தில் மக்களுக்கான இயல்பாகவும் சந்திக்கிறோம். அதனால் இந்த தேர்தல் அறிக்கை பத்திரிகை சகோதரர்களையும் வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்களை சார்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், நீங்கள் சந்திக்கும் பல துறையினர் ஏதாவது கோரிக்கை இருந்தால் அதை எங்களிடம் அவர்கள் மூலமாக கொடுக்க சொன்னீர்கள் என்றால், ஏனென்றால் நாங்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருப்பதை போல எந்தெந்த வகையில் ஒரு விஷன் டாக்குமெண்ட், தமிழ்நாடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்குன்றது எனது கருத்து. இல்லை, எங்களோட அதாவது பாஜகவோட குணமே நல்லது நடந்தால் நல்லது நடக்கிறோன்னு சொல்கிறோம். முதலமைச்சர் மாதிரி இல்லை, மத்தியில் 11 லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் கோடி பணப்பகிர்வாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு எதுவுமே தரல எதுவும் பொய் சொல்ல மாட்டாங்க. நடந்ததை நன்றி உணர்வோடு சொல்வது தான் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள். இதில் வேற எந்த இதுவும் நடந்தால் நடந்ததுன்னு சொல்ல போகிறோம். அது இல்லை, அதுதான் சொல்ல அவங்க தொகுதி இல்லை, அவங்க தொகுதியில் நடந்திருக்க எங்கள் வீட்டுக்கிட்டலாம் தண்ணி நிற்கிதுப்பா. ஒருவேளை அவங்களோட என்னன்னு தெரியல, 4000 கோடியில் மிஞ்சி போனால் அவங்க கவுன்சிலர் தொகுதிக்குள்ளே எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட இன்னும் தண்ணி நிற்கிது. இன்னும் வெள்ளச்சேரியாக தான் இருக்குது. இன்றைக்கும் வேளச்சேரியிலேருந்து ஒருத்தர் சொன்னார், நான் பேங்க்குக்கு கடன் வாங்க போகிறேன், காருக்கான்னு கேட்டேன், இல்லை போட்டுக்குன்னாரு. அதனால் இன்னும் அதுதான் இருக்குது. அதனால் உமா ஆனந்த் சொல்லிட்டாங்கன்றதுக்காக உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லை. அவங்க தொகுதியில் கோரிக்கை வைத்திருப்பாங்க, அவங்க வார்டில். அதனால் இன்றைக்கி எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து. இல்லை, அதுதான் நாங்கள் சொன்னோம். அதாவது 4000 கோடி இவங்க செய்யலை. ஆக்சுவலாக என்னோட தென்சென்னை தேர்தல் அறிக்கையிலேயே சாலைகளையும் மழைநீர் வடிகாலையும் எவ்வளவு பிரமிக்க தழுக்களை விஞ்ஞானபூர்வமாக அணுகுவோன்னே நான் சொல்லியிருந்தேன். அதனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வந்ததுன்னா
இங்கே வந்து சொட்டு சொட்டாக டாஸ்மாக் போயிட்டுருக்கு. நாங்கள் சொட்டு தண்ணி கூட இல்லாமல், மழை தண்ணி கூட இல்லாமல் நாங்கள் வந்து தெருக்களை இப்போ அது மாதிரி இன்னொன்று ஒரே ஒரு கருத்து. அண்ணன் மரியாதைக்குரிய அமைச்சர், அதாவது ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். அரசு ஊழியர்கள் போராடுவது இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். அரசாங்கமே ஃபேஷன் ஷோ தானே நடத்திட்டு இருக்கீங்க. அரசாங்கம் ஃபேஷன் ஷோ நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் உரிமைக்காக போராடும் ஊழியர்களை ஃபேஷனுக்கு நடத்துறீங்கன்னு சொன்னால் இதை விட தமிழக மக்களை கொச்சைப்படுத்த முடியாது என்பது எனது கருத்து. அதாவது எங்களோட கூட்டணி எல்லாம் முடிவு செய்யப்படுவதற்கு முன்னால், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவதற்கு முன்னால் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மதுராந்தகத்துக்கு வந்த பின்பு, எங்களோட கூட்டணி பலம் பெற்ற பின்பு, இன்று நாங்கள் திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறிய பின்பு இன்னொரு ஓட்டர் எடுத்தோம்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் எப்படி அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி வரும். என்னொன்று, அவங்க கூட்டணி வெளுத்து போயிருக்கிறது. காங்கிரஸில் இப்படி ஒன்று பேசுகிறாங்க, அப்படி ஒன்று பேசுகிறாங்க. அதனால் இந்த ஓட்டர், பழைய ஓட்டர், தமிழகத்தை பொறுத்தவரையிலும் புதிய ஓட்டர் எடுக்கும்போது யூ கேன் சி we will be winning.